Taste the Daily. தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே அரசு பள்ளியில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் வகுப்பறையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். வேப்பநத்தம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரின் மேம்பாட்டு நிதியில் இருந்து ஸ்மார்ட் வகுப்பறை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இதனை அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மாம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொழிற்சாலையிலேயே தயார் செய்யப்பட்ட உணவில் பள்ளி இறந்து கிடந்த நிலையில் தலை சுற்றல், ஒவ்வாமை பாதிப்புகளுக்கு ஆளான தொழிலாளர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் முறையாக வராததால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். உரிய நேரத்தில் பணிக்கு வராததால் சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் அவலம் காணப்படுகிறது. மேலும் பயிற்சி மாணவிகளை கொண்டு நோயாளிகளுக்கு ஊசி போடுவதால் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் தரம் குறைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரியலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் சுகாதார பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்கள் பற்றாக்குறை, பணிச்சுமை, உரிய ஊதியம் வழங்காதது உள்ளிட்டவற்றிற்கு எதிராக பணியாளர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் நகராட்சி நிர்வாகம் பணியாளர்களிடம் பிடித்தம் செய்த இபிஎஃப் பணத்தை குறைத்து கட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காரிய மேடை அமைக்கும் பணியை முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். எஸ்பி நகரம் ஊராட்சி சுபான் ராவ் பேட்டை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு பொது நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய் என மொத்தமாக 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காரிய மேடை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதனை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கொளத்துப்பாளையம் சிப்காட் திட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிப்காட் தொழிற்பேட்டையால் நீர்வளம் மாசடையும், விதை நெல் உற்பத்தி நிலையங்களின் தரம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு கொண்டு வரும் சிப்காட் தொழிற்பேட்டையால் வட மாநிலத்தவர்கள்தான் பணியமர்த்தப்படுவார்கள் எனவும் மக்கள் குற்றம் சாட்டினர். வட இந்திய தொழிலாளர்கள் 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற சிப்காட்ல உள்ளூர் தொழிலாளிகளை யாருமே வேலைக்கு வச்சுக்கிறதே கிடையாது. ரெண்டாவது அவங்க கொண்டு வரது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க இயந்திரமயமாக்கல். அங்க இயந்திரங்கள் தான் பணி செய்யும் மொழியா இவங்கெல்லாம் பணி செய்ய முடியாது. இங்க இருக்கிற 50,000 ஏக்கர்ல எங்க 10,000 வெறும் 50 ஏக்கர்ல 10,000 பேருக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? வெறும் 100 பேருக்கு கூட வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. அந்த 100 பேரும் வட இந்தியாவில் இருக்கிற வடமாநில தொழிலாளர்களா இருப்பாங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அம்மா உணவகத்தை மறைத்து திமுகவினர் பேனர் வைத்ததால் பொதுமக்கள் உணவருந்த செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். உணவகத்தின் நுழைவாயில் முன்பு மேடை அமைப்பதற்கு அனுமதி வழங்கி காவல்துறையும் திமுகவினருடன் சேர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்டது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா உணவகத்தை பராமரிக்காமல் உள்ள நிலையில் தற்போது உணவருந்துவதையும் தடுப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.